இது வரைக்கும் விஜய் நான் வரைக்கும் பாராட்டினதில்லை. நான் இந்த விஷயத்துல நான் பாராட்டுறேன். ஒருவேளை அவருடைய குரல் தவறா போச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும் சார். என்ன கேட்டா ரசிகர்கள்லாம் சென்சார் போர்டுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் போராட்டம் பண்ணி படம் வேணும்னு கேட்டான்னு வச்சுங்க, தமிழ்நாடு சந்திச்சு போகும். அந்த ஒரு விஷயத்தை விஜய் நீங்க பண்ணல சார். அதுக்கு நீங்க முதல்ல பாராட்டணும் அவரை. அப்ப அவர் அமைதி காக்கிறது நல்லதுதான். பாஜக என்னதான் நம்ம மாற்று கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த வேலையை அவங்க செய்யறது நிறைய வாய்ப்பு இருக்கு. மத்தவனா செய்யறானோ மத்த ரசிகை செய்வானா இல்லையா சார், இவரை சேர்ந்து கட்டாயமா செய்வாங்க சார். பராசக்தி படத்துக்கு போயிருக்கேன் சார். ஒரு 60-70 பேர் தாக்கத்தை சுண்ட போட்டு வரான் சார். உள்ள பராசக்தி அவனுக்கு பிடிக்காது சார். அந்த படத்தை பார்க்கவே இல்லை சார். டிவி கே சார் படம் போட்டான் சார். நான் இவ்வளவு பேஷனான ஒரு ரசிகனை பார்த்தது இல்லை சார். டைட்டில் போட்டாங்க சார். அப்ப கத்தனா சார் டிவி கேனு வணக்கம் போற வரைக்கும் சார் எனக்கு ஒரு வசனம் கேட்க ஒரு இதுதான் எங்க தளபதி. அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா இந்த பிரச்சனையை வேற மாதிரி எடுத்துட்டு போயிருக்கலாம். எதிரியா இருந்தாலும் அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் நினைச்சு எவ்வளவு அமைதியா இருக்காருல்ல. இதுக்காக தான் இத்தனை கோடி மக்கள் அவர் பின்னாடி நிற்கிறாங்க. ஆனா விஜய் நான் விமர்சிக்கிற எல்லாருமே எப்படி தெரியுமா, தன்னோட மனசை கல்லாக்கிட்டு சொற்ப காசுக்காக அவர் விமர்சிக்கிறாங்க. அவங்களே சில நாட்கள்ல பாருங்க விஜய் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. போஸ் வெங்கட் இதுக்கு முன்னாடி நீங்க பேசியிருக்கிற வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். ஒரு மாதிரி என்ன சொல்றது, பயாஸ்டா ஒரே ஒரு கட்சிக்காக பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ உங்க வாயிலிருந்தே வர வச்சுட்டாருல, அவர் எவ்வளவு பெரிய மனிதன்றது. முதல்ல ஒரு நல்ல மனுஷன். அவர் எதுக்காக அரசியல் வந்திருக்காருன்றதை புரிஞ்சுக்கணும். அவர் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பல கோடி சம்பாதிக்கணும், புரியுதா, பல கட்டிடங்கள் கட்டணும், மக்களை ஏமாத்தணும் தான் வரல, நல்லது செய்யணும். தன்னை 30 வருஷம் வச்சு பார்த்துக்கிட்ட மக்களை அடுத்த 30 வருஷத்துக்கு கஷ்டப்படாம பார்த்துக்கணும். அவரால் என்ன பண்ண முடியும், எந்த வழியில போனா மக்களுக்கு நல்லது செய்யலாம், அப்படி ஒரு வழியை எடுத்துட்டு வந்தது தான் அரசியல். இதுல நீங்க என்ன சொல்றது, காசுக்காக யாரும் என்னென்னமோ பேசுறீங்க அவரை. ஆனா அது எதுவுமே உண்மை இல்லைன்றது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் எதையா இருந்தாலும் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க. இது போதும். இதுதான் தளபதி. இந்த குணம் தான் அவர் இத்தனை கோடி மக்களை பிடிக்க வச்சதுக்கான காரணம்.